காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இசை வாஞ்சு ஏக்க சூப்பரா இருக்கேன். ஆமாண்டி அழகா இருக்கேன். ஆனா கொஞ்சம் சிரிக்கலாம்ல. என் இடத்துல நீ இருக்கும்போது தெரியும். யாருமா அத நீ சொல்றியா? எப்படியோ என் கல்யாணத்துக்கு லாஸ்ட் மினிட்ல நீ வந்ததுனால தப்பிச்சேன். அப்படி இல்ல நீ என்ன பாடுபடுத்தி இருப்பேன்னு தெரியும். உன் மனசுக்கு பிடிச்சவர் கூட தானே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்படியே பல்ல எல்லாம் வெளியே காமிச்சு பலார் பலார்னு சிரிக்காம. ஆமா இவ அப்படியே சிரிச்சுட்டே நின்னாலாம். ஏண்டி எனக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்போது பல்லு வெளியே தெரிய மாதிரி சிரிச்சுட்டே தான் நிப்பேன். பாக்குறேன் பாரு பாரு கொஞ்சமாச்சும் சிரிடி. எனக்கே ஒரே பதட்டமா இருக்கு. ஆமா இவங்களுக்கு லவ் பண்ணும் போதெல்லாம் பதட்டமா இல்லையா? வீட்டுக்கு தெரியும் போதும் பதட்டமா இல்ல, இவங்க ஆள் கூட வெளியே போகும்போது பதட்டமா இல்ல. ஏண்டி இப்பதான் பதறதா? ஏக்க ரொம்ப கூச்சப்படாத. கல்யாணம் அது பிறகு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. பத்தியா எனக்கு பிறகு பிறந்தவா எனக்கு முன்ன கல்யாணம் ஆன ஒரே காரணத்துக்காக என்னை எல்லாம் கிண்டல் பண்றா பத்தியா? இசை லெஹங்காவோட பிளவுஸ் சாம் கிட்ட கொடுத்து விட்டுட்டதானே? இல்லனா உன் கையில தான் வச்சிருக்கியா இன்னும்? ஐயோ உங்களுக்கு விஷயமே என்னன்னு தெரியாதா? என்ன நேத்துக்கு ஜோடி போட்டு ஆபீஸ் வந்தாங்க. எங்க எல்லாரும் இன்வைட் பண்ணாங்க. இன்வைட் பண்றதுக்காக தான் வந்தாங்க. முடிச்சிட்டு வர வழியிலேயே துணி தைக்க கொடுத்திருந்தாங்கல்ல அந்த கடைக்கு ஜோடி போட்டு தான் போய் வாங்க போயிருக்காங்க. அடி பாவி வாங்கி சாமி கொண்டு போயிட்டான். கொடுத்து விட்டுட்டதானே? நாங்க அங்க போவோம்ல அப்ப கொண்டு போலாம்னு நினைச்சேன். எங்க போறீங்க? அம்மாடி வாங்கப்பா அம்மா வாங்க. என்ன மூ ரெடி ஆயிட்டியா? அண்ணே ரெடி ஆயிட்டேன். தங்கம் பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்கேன். அத்தை கிண்டல் பண்ணலாம் அதுக்குன்னு தேவதை அளவுக்கா? நிஜமாதான் இசை அப்படியே தேவதை மாதிரி தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் சிரிச்சா என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மாடி கொஞ்சம் சிரிக்கலாம்ல. என்னமோ ஒரு மாதிரி பயமாவே இருக்கத்த. யாருக்கு? உனக்கா? ஏமோ உனக்கா ஒரு மாதிரி பயமா இருக்கு? ஏன் எனக்கெல்லாம் பயம் இருக்காதா? இல்லாமோ இப்படி ஒரு நாளைக்காக தானே காத்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு நாள் வந்துடாதா? யூஎஸ்ல இருந்து இங்க தப்பிச்சு வந்துட மாட்டோமா? எப்படியாவது சாம் நமக்கு கிடைச்சிட மாட்டானா? இப்படி ஏகப்பட்ட கனவோட தானே இருந்தேன். எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு மாதிரி பயம்னா நாங்க நம்புவோமா? அண்ணே நல்லா சிரிச்சிட்டே நில்ல. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் தாலி கட்டாம எல்லாம் சாம நம்ம வீட்டுக்கு கூட்டி போக மாட்டான். இவ ஒருத்தி உன்னை யார் எனக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது? யாரு? நீ சொல்லலையா? தெரியாதனமா சொல்லிட்டேன். தங்கச்சிய பிறந்தத பத்தாதுன்னு எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாளாம். இவெல்லாம் கிண்டல் பண்றா பாறேன். சரி நீ ரெடி ஆயிட்ட தானே? ஸ்டிச் பண்ண கொடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் சாம் கிட்ட கொடுத்துட்டியா? இல்ல உன்கிட்ட தான் இருக்குன்னா எங்க கிட்டே கொடுத்துரு. இப்ப அங்கதானே போறோம், நாங்களே கொண்டு போயிடுறோம். ஏதோ அங்க போறீங்களா? அன்பு இப்ப எதுக்கு அங்க போறான்? எல்லாரும் மண்டபத்துக்கு தானே போறோம். அம்மா ரெடி ஆயிட்டாலாம். சாம் வீட்ல இருந்தா குரு வீட்ல இருந்தா மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்ன நம்ம எல்லாரும் மண்டபத்துக்கு போகணும்ல. அம்மா ரெடி ஆயிட்டாலாம், நீங்க கிளம்புங்க. நானும் குல்ஃபியும் மாயுவும் சாம் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து மண்டபத்துக்கு வந்துடுறோம். பாறேன் எல்லாரும் மண்டபத்துக்கு தானடா போக போறோம். நீ எதுக்கு இந்நேரத்துக்கு அங்க போறேன்? அப்பா என் தங்கச்சிக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் இல்ல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம். இப்பதான் மண்டபத்துக்கு போனேப்பா. அங்க எல்லாம் சரியா தான் இருக்கு. இங்க வந்தா இங்கேயும் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க. அப்பனா நீங்க முன்னாடி மண்டபத்துக்கு கிளம்புங்க. அங்க போயிட்டு நாங்க சாம் கூட மண்டபத்துக்கு வரோம். அது சரி. இப்போ உனக்கு உன் தங்கச்சி அளவுக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியம்ல? ஆமாப்பா அதான் சொல்றேன். சரி அன்பு அப்ப நீங்க கிளம்புங்க, நாங்களே இங்க இருந்து மண்டபத்துக்கு போயிடுறோம். அம்மு அண்ணே எல்லாம் ஓகே தானே? இல்லனா எதனா வேணுமா? இல்ல இப்ப நாங்க கிளம்பிட்டோம்னா அது பிறகு மண்டபத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் உன்னை பார்க்க முடியும். அதான். இல்ல அண்ணே எல்லாரும் ஒரு வீட்ல உள்ள வேலை தான் பாக்குறாங்க. நீ மட்டும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணி இங்கேயும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்ப. நீ கிளம்பு. எதுனா அப்பா எல்லாம் இருக்காங்க எல்லாம். சரிம்மா. அப்பா சரிடா நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. மயு கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என் குல்ஃபி உன்னை இப்பதான் பாக்குறேன். உங்களுக்கு இன்னைக்கு என்னையா கண்ணு தெரியும்? இல்லடி எனக்கு முன்னாடி ரெடியாகி வெளியே வந்துட்ட போல. நான் ரூம்குள்ள வரும்போது ஆளையே காணோம். காலையில எந்திரிச்ச உடனேயும் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஓகே தானே நீ? என்னன்னு தெரியலங்க, ஒரு மாதிரி டயர்டா தான் இருந்தேன். ஆனா இவங்க எல்லாம் கலக்கலான்னு பேசி சிரிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு நானும் சரியாகிட்டேன். சரி நம்ம சாம் வீட்டுக்கு போலாமா? சரிங்க, நான் மைவை கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்னோ கூட விளையாடிட்டு நின்னா நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி குல்ஃபி. அன்பு வாங்க தாத்தா. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? நேரம் ஆகுது இல்லப்பா, மண்டபத்துக்கு எல்லாரும் போயிருவோம். தாத்தா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போயிருங்க. அப்ப நீங்க?
சாம் வீட்டுக்கு போறீங்களா? ஏன்பா பையன் வீட்ல இருந்து மண்டபத்துக்கு வர்றதுக்கும்னா நம்ம மண்டபத்துக்கு போகணும்ல. இனிமே நீங்க சாம் வீட்டுக்கு போயிட்டு எப்ப இங்க வருவீங்க? தாத்தா இங்க எல்லா வேலையும் முடிஞ்சுது. மண்டபத்திலே நான் போய் பார்த்துட்டேன். எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீங்க கார்ல ஏறி மண்டபத்துக்கு போனா மட்டும் போதும். இனிமே இங்க எந்த வேலையும் இல்ல தாத்தா. அதான் நானே இனியாவோ மையும் சாம் வீட்ல இருந்து வரலான்னு பாக்குறோம். அது சரி, உனக்கு உன் தங்கச்சி ஒரு கண்ணுனா உன் ஃப்ரெண்டு ஒரு கண்ணாச்சே. அவனை விட்டு கொடுத்துருவியா? நான் ரெடி. அம்மாடி, வீட்டுல உள்ளவியெல்லாம் கார்ல தான் போறோம். கார்ல யாருன்னா கார்ல யாருங்க? ஊர்ல உள்ளவியா, அது பிறகு சொந்தக்காரவியெல்லாம் வேன்ல வருவாங்க. தாத்தா நாங்க கார்லயும் வரல வேன்லயும் வரல. அம்மாடி, நடக்குதெல்லாம் நல்லாதான். ஆனா இப்ப நடக்கிறேன்னு சொல்ற பாத்தியா? தாத்தா நாங்க நடக்கல. போறவ அன்பு கூட நாங்க சாம் வீட்டுக்கு போறோம். ஆமா தாத்தா நாங்க சாம் வீட்டுக்கு தான் போறோம். என்ன ஏஞ்சல், சாம் வீட்டுக்கு வரீங்களா? ஆமா இங்க தான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுலாம். அரவியாண்டியோட சொந்தக்காரன், அது பிறகு அரசங்களோட சொந்தக்காரன் எல்லாரும் சென்னை ஃபாரின்ல தூர தூர இடத்துல எல்லாம் இருக்காங்க. ஒரே வாரத்துல நிச்சயதார்த்தம் வச்சதுனால அங்க இருந்து யாராலையும் வர முடியல. அதான் எனக்கு இசை ஃபர்ஸ்ட் பிடிக்குமா சாம ஃபர்ஸ்ட் பிடிக்குமான்னு கேட்டா சாம தான் கை காமிப்பேன். அதான் நாங்க சாம் வீட்ல இருந்தே வந்துட்டோம். அது சரிம்மா, என்ன புதுசா சாரி எல்லாம் கட்டியிருக்கா? தாத்தா இந்த சாம் என்ன ஓவராவே கலாய்ச்சிட்டு இருக்கான். அதான் மொதம கல்யாணத்துக்கு மட்டும் தான் சாரி கட்டணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டலைன்னா இதை வச்சு கிண்டல் பண்ணுவான். அதான் நல்லா இருக்குமா? உனக்கு கிண்டல் பண்ணியாவது மாத்து நானே, அது வரைக்கும் நல்லது. சரி தாத்தா, நாங்க இப்ப கிளம்புறோம். சரிப்பா, உன் கார்ல இவங்களையும் கூட்டிட்டு போயிரு. சரி தாத்தா. மித்ரா, ரெடி ஆயிட்டியாமா? ஆமாண்ணே சூப்பரா இருக்கு மித்ரா. இப்படியே உன்னை குரு பார்த்தாருன்னு வச்சுக்கோ, கல்யாணம் எல்லாம் இனி ஒரு நாள் வைக்க வேண்டாம். இன்னைக்கே தாலி எடுத்து கொடுங்க, தாலியை கட்டி எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடும். இனிமே எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. ஆமா அவ்வளவு அழகா இருக்கீங்க மித்ரா. என்ன ஸ்னோ நீ அழகா இருக்கடா. ஏய் இப்பவா அப்பவான்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ரெடியான மாதிரியே மூஞ்ச வச்சிருக்க. இப்ப மோதிரம் மட்டும் தான் மாத்துறாங்க. ரிங்க போட்டதுக்கு பிறகு உன்னை வீட்டுக்கே நாங்க கூட்டிட்டு வந்துருவோம். ரொம்ப பயப்படாத. அது உங்களுக்கு ஒரே கிண்டல் தான். அங்க என்னடானா உங்க ஒய்ஃப் அவ இசையை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. எங்களுக்கு வர வேலை என்ன மித்ரா எல்லாரும் முன்னாடியே போய் நிக்கணுமே அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா. ஆமா நீ ஏன் எத்தனை வருஷம் லவ் பண்ணி உனக்கு கிடைக்க போறாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். கண்ணுல கண்ணீர் தேங்கி நிக்குது. என்ன மித்ரா? ஒன்னும் இல்ல அண்ணே. என்னம்மா, என்னன்னாலும் சொல்லு, பயப்படாத. என்கேஜ்மெண்ட் தானே. இல்ல அண்ணே, இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். குரு என் மனசுல இருக்கான்னு முதல்ல நான் ஷேர் பண்ணதே அப்பா போட்டோவை பார்த்து அப்பா கிட்டதான். அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அண்ணே. அப்பா இல்லாம என்கேஜ்மெண்ட், அப்பா இல்லாம கல்யாணம், உனக்கு கூட அப்பா இல்லாம தான் எல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப மிஸ் பண்றேன் அண்ணே. அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மா இல்ல மித்ரன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் நிக்கிறேன். மித்ரா, அவர் போய் நிறைய வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ரொம்ப ஏங்கினது அப்பாவோட பாசத்தை தான். உனக்கு அப்பாவோட பாசத்தையும் சேர்த்து கண்டிப்பா குரு கொடுப்பாரு. இங்க பாரு, நீ ஃபீல் பண்ணி பேசும்போது அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. அப்பா நம்ம கூட இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில எத்தனை நல்லது நடக்கும்போது கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சரிண்ணே. இப்பதான் அன்பு கால் பண்ணாரு. விஆர் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்ப போறாங்களாம். கூடவே நம்மளையும் கிளம்ப சொல்லியிருக்காரு. கிளம்பலாம்ல? நீ ரெடி தானே? ஆமாண்ணே கிளம்பலாம். மது என்ன கௌரி அம்மா, கௌசல்யாவையும் ஆதியோட அப்பாவையும் பாத்தியா? கௌசல்யா அம்மா கிச்சன்ல நின்னாங்க. அப்படியா? சரிம்மா. மித்ரன் என்னம்மா? கொஞ்சம் கீழே வாக்கண்ணா. நீ என்ன அழகா இருக்க. உனக்கு அத்தை வாங்கி வச்சிருந்தா, நீ தான் நேற்றுக்கே அதை எடுத்து விளையாடி உடைச்சிட்டியே. இல்ல நான் ஒண்ணுதான் வாங்கினேன். அத்தையோட கல்யாணத்துக்கு உனக்கு எக்ஸ்ட்ராவா வாங்கி வைக்கிறேன், சரியா? என்னடி எவ்வளவு சந்தோஷமான நாள். இந்த நாளுக்காக தானே இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். மனசுக்குள்ள நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்க போகுது. ஆனா இந்த இடத்துல அப்பாவும் கூட இருந்திருந்தா என்னமோ நல்லா இருந்திருக்குமேனு ஒரு ஏக்கம். அங்கிள் உயிரோட இல்லைனாலும் அங்கிளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். உனக்கு குருவை பிடிச்ச உடனே நீ அங்கிள் கிட்ட தானே முதல்ல சொன்ன. அப்பனா அங்கிளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். ஐயோ ஸ்னோ, இன்னைக்கு டும் இல்ல. ஐயோ இவளுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. இன்னைக்கு பாதி டும். என்னடி இது பாதி டும்? அப்பனா அவளுக்கு புரிய வச்சிருப்பாக்கலாம். பாதி டும். ஆமா ஸ்னோ, இன்னைக்கு பாதி டும். எனக்கா கிச்சன்ல நின்று என்ன இழுத்து கூட்டிட்டு வந்திருக்க? கௌசல்யா சொல்லுக்கா. என்ன மட்டும் இல்லாம அவரையும் கூப்பிட சொன்னியே. உனக்கே தெரியும் அவர் இல்ல. அத்தை அண்ணி வீட்டுல ஸ்டே பண்ண போறேன்னு போனவங்க, வர முடியாத சிச்சுவேஷன். அவர் சைட்ல இருந்து யாருமே வரல. அன்னைக்கு மித்ரன் அன்னிக்கிட்ட கோவப்பட்டான்ல, நியாயமான விஷயத்துக்கு தானே கோவப்பட்டான். வராம இருந்தா போட்டோம். அவங்க வராததா மித்ராக்கு கல்யாணம் நடக்காதா இல்ல நிச்சயதார்த்தம் தான் நடக்காதா?
அவங்க வந்தா எதனா பாட்டை பாடிட்டு பிரச்சனை தான் உருவாக்கி வைப்பாவ. வராம இருக்காதான் நல்லது. ஒரேடியா கல்யாணத்துக்கு வந்து சேரட்டும். என்னமோ அவர் இருந்திருந்தா இப்படி குடும்பம் சின்ன பின்னமா பிரிஞ்சிருக்காது. அத்தான் இருக்கிறது வரைக்கும் அந்த அம்மா இருந்தா இருக்க இடம் தெரியாது. அவர் போனதுல இருந்தே உன்கிட்ட ஒரு மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காவ. அந்த அம்மா எல்லாம் வரலையேன்னு சந்தோஷப்படு. அவங்க எல்லாம் வராததுக்கு காரணமே உன் புருஷன் வீட்டு சைட்ல இருந்து நாங்க யாரும் இல்ல. எப்படி உன் பொண்ணு நிச்சயதார்த்தம் நல்லதா நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்கு தான் வரல. அவர் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. பாட்டு பாடுறத நிப்பாட்டு. கௌசல்யா, இப்ப நான் எதுக்கு தெரியுமா நீ கூப்பிட்டேன்? இன்னைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நீங்க 2 பேரும் தான் முன்ன நின்று நடத்தி வைக்கணும். அக்கா, மித்ராக்கு அப்பா இல்லைனாலும் அவர் இடத்துல இருந்து அவளுக்கு எது செய்யணுமோ எல்லாத்தையும் மித்ரன் செஞ்சுட்டான். ஆனா தட்டு மாத்தும் போது நீயும் உன் வீட்டுக்காரன் தான் முன்ன நிக்கணும். நாங்களா உனக்கு ஆதி எப்படியோ அதே மாதிரி தான் மித்ரானும் மித்ராவும். குருவும் மித்ராவும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு தட்டை மாத்துறது நீங்களா தான் இருக்கோம். சரிக்கா. அண்ணா இல்லையேன்னு நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதுங்க. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, வராதவிய வர வேண்டாம். நம்ம கடமைக்கு அவிக்கிட்ட சொல்லிட்டோம்ல, இனிமே சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வராதுல. அங்க போய் அவி எல்லாரும் இங்க இழுத்து கூட்டிட்டு வர முடியாதே. வேணும்னா வருவாவ. சரி சரிம்மா, எல்லாரும் கார்ல இறங்க, கிளம்பலாம். ஆதி, வித்யா இசையை பார்க்க போனா மித்ரன், இப்ப வந்துருவா. இல்லாதி அவங்க கூட அவ கார்ல வரட்டும். இல்லம்மா, நான் ஒன்னும் கோவப்பட மாட்டேன். உனக்கு மித்ரன் அண்ணானா, அவளுக்கு இசை அக்கா தானே. நீ இந்த வீட்ல இருந்து வா, அவ அந்த வீட்ல இருந்து வரட்டும். சரிங்கம்மா. சரி, எல்லாரும் கிளம்பலாம் வாங்க. அட அன்பு, என்ன இனியா இங்க வந்திருக்கீங்க? டேய் சாம். மச்சான், என்னடா வழி மாறி வந்துட்டியா? என்னார்த்தி, நீங்களும் வழி மாறி வந்துட்டீங்க போல. எப்பயா உன் வீட்டுக்கு நாங்க வரக்கூடாதா? தாராளமா வரலாம். ஆனா உங்க வீட்டு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதான். ஏன்டா உன் வீட்டுக்கு நாங்க வரக்கூடாதா? டேய், என்னடா எங்க வந்திருக்கீங்க எல்லாரும்? அதுவும் இல்லாம உன் தங்கச்சி இல்ல அவா. மச்சான், அங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்டா. மண்டபத்திலே எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டேன். எனக்கு அவ ஒரு கண்ணுனா நீ ஒரு கண்ணு. அப்ப நானு மயு ஆரம்பிச்சிட்டால. குல்ஃபி, நீ 2 கண்ணோண்டி. சமாளிக்கிறதுக்கு உங்களை விட்டா போதும். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. டேய், நான் உன் ஃப்ரெண்டு. நான் இங்கே இருப்பேன், அங்கே இருப்பேன். என்னே என் பொண்டாட்டி என் பிள்ளையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அன்பு, உன்னை கேள்வி கேட்கவும் முடியாது. ஏன்னா இந்த வீட்ல எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு ஃப்ரெண்டுக்காக வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ஃப்ரெண்டும் முக்கியம், இசையும் முக்கியம். அட அஞ்சு, என்ன ஃப்ரெண்ட கழட்டி விட்டுட்டீங்களா? இங்கேயும் ஒரு அட்டெண்டன்ஸ போடணும்ல சாம். சாம், இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க. யாரு செலக்ஷன்? உங்க வீட்டு பொண்ணாச்சே. என்னடா கியூட்டா இருக்கீங்க. என்ன விட நீங்களும் கியூட்டா தான் இருக்கீங்க. Thank you. எங்க இசையத்தையும் கியூட்டா இருக்காங்க. அப்ப இன்னைக்கே என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அத்தைய. அப்படியே வர மாட்டாப்ளே. வந்து தானமா ஆகணும். எல்லார்கிட்டே தட்டை எடுத்து கொடுங்க. முத சாரி தட்டை. இனியா, என்ன சாம், ட்ரெஸ் ஏதாவது உன்கிட்ட கொடுக்காம வச்சிருக்காளா? ஆனா நாங்க வரும்போது கேட்டமே. இல்லப்பா, அதுக்கு இல்ல. சாரி தட்டை நீயே வாங்கிக்கோ. டேய், அவ எப்படிடா? மச்சான், நீங்க வருவீங்கன்னு தெரியாது, அதனால இங்க இருக்கவங்க கிட்டே கொடுத்துடலாம்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு சித்தி பொண்ணு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கா. அண்ணே எக்ஸாம் இருக்கானே, வர முடியல, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவேன் அப்படின்னா. சரி, இங்க இருக்கவங்க கிட்டே தட்டு கொடுத்துடலாம்னு நினைச்சோம். எதிர்பார்க்காம நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. இல்லடா, அதுக்குன்னு உங்க ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயாவது கொடுங்க. மச்சான், உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம். இனி எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் உனக்கு ஒய்ஃப்னு வந்துட்டா எனக்கு சிஸ்டர் முறை தானே. இனியாவே வாங்கிக்கட்டும். ஐயோ இல்ல சாம், நான் எப்படி? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா. அந்த சரி குல்ஃபி, அவன் தான் ஆசைப்படுறான்ல. அப்போ எங்க போறீங்க? என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ், அது பிறகு பூ எல்லாம் உங்க அத்தை கிட்ட குடுக்கணும்ல. இங்க இருந்து வாங்கி அங்க கொண்டு கொடுக்கணும். இப்பெல்லாம் நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? இனிமே எல்லார் கல்யாணத்தையும் நீயே பாக்கலாம். அண்ணே வாங்க அண்ணே, டைம் ஆகுதுல. மச்சான், மைவே அனுப்பிடு. என் பொண்ணுக்கு ஸ்வீட் பாக்ஸா கொடுடா. அதெல்லாம் கொடுக்கலாம். வா சாம். அம்மாடி இனியா வா. அது பிறகு ஏஞ்சல், ஆர்த்தி எல்லாரும் வாங்க. ஐயோ, நாங்கெல்லாம் இது கேண்டி. நீங்களும் இந்த வீட்டு பொண்ணுங்க தான். வியார் வீட்டுக்கு மட்டும்தான் நீங்க பொண்ணுங்களா? இங்கே தான். அஞ்சு, ஐயோ இல்லாண்டி, டாடி வெளியே வெயிட் பண்றாங்க. நான் எட்டி பாத்துட்டு வந்துடுறேன் தான் இசை கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க எப்படி எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு அங்க வரதுக்கு லேட் ஆகும். அதுக்கு முன்ன நாங்க போய் ஆகணும். சரிம்மா. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவும் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே. மழை துளி தொட்ட இடம் நீ தீண்ட, நினைக்கையில் உள்ளூர கல்லூருதே.
அங்கு பாடிக்கொண்டு சில சிலவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பக்க கல்லை சட்டென்று முட்டரிட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க. ஓகே கிளம்பலாம். டேய் அதான் போட்டோ எல்லாம் எடுத்தாச்சுலாம், எல்லாரும் வண்டிக்குள்ள ஏறுங்க. ஓகே அண்ணே கிளம்பலாம். சரி அதான் போட்டோ எல்லாம் எடுத்தாச்சுலாம், கிளம்பலாம். என்னங்க ரிங் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க தானே? ஆமாமா அதெல்லாம் அப்பவே எடுத்து வச்சிட்டேன். இல்ல அங்க போனதுக்கு பிறகு எதுவும் மறந்துட கூடாதுலாம். இல்லம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். சரிடா கிளம்பலாம். சரிங்கம்மா. டே என்ன தேங்க்ஸ் மச்சான். எதுக்குடா? சத்தியமா உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல அன்பு. நடக்க போறது உன் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம். ஆனா நானும் முக்கியம் நீங்க வந்திருக்க பாத்தியா? இந்த பாசத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொன்னியே உடனே என் தங்கச்சி நல்லா பாத்துக்கோ அது போதும்லாம் நான் டயலாக் அடிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என் தங்கச்சி என் வீட்டுல இருக்கிறத விட உன் கூட இருக்கிறதா பாதுகாப்பா சந்தோஷமா இருப்பா. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவளுக்கு உனக்கு காதல் வந்தது கொஞ்சம் வருஷமா தான். ஆனா சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவு நீயே எனக்கு முக்கியம்தான். இல்லடா அங்கேருந்து இங்க வந்திருக்கலாம், அங்க யாராவது எதனா தப்பா நினைச்சிட போறாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ வா போலாம். சரிடா. ரிங் எல்லாம் எடுத்து வச்சுட்ட தானே? என்கிட்ட தாண்டா இருக்கு. சரி வா போலாம். அங்கிருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? ப்ரோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். டிராபிக் கிளியர் ஆகுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதான் ஒரே டைம்ல தானே வீட்ல இருந்து கிளம்பணும். நாங்க வந்து ½ hour ஆகி உங்களை காணோமேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதான் ப்ரோ வர வழியில டிராபிக் சரியான மழையா வேற இருக்கு. டே அன்பு வா உட்காரு. என்னடா அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து பயங்கரமா என்னமோ பிளான் போடுறீங்க போல. பிளான் எல்லாம் இல்லடா, எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆனதுக்கு பிறகுதானே குரு வீட்ல இருந்து வந்தாங்க. அதான் ஏன் லைட் ஆச்சு, ஒரே டைம்ல தானே கிளம்பணும்னு கேட்டுட்டு இருக்கேன். மழை டைம் இல்லடா, டிராபிக்ல மாட்டினா அவ்வளவுதான். ஏண்டா சிரிச்சுட்டே இருக்க? ஒன்னே தாண்டா 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஏண்டா சிரிக்கிறது ஒரு குத்தமா? 2 பேரும் கல்யாண மாப்பிள்ளைங்க, கொஞ்சம் வெக்கம் நாணம் இதெல்லாம் இருக்க வேண்டாமா? அடுத்து வாய் மூடுறா. மச்சான் எல்லாரும் உங்களே பாக்குறாங்க, கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? இல்ல எனக்கு புரியல. உன் தங்கச்சி கைய புடிச்சு இழுத்து பஞ்சாயத்துல என்ன கொண்டு உட்கார வச்சிருக்காவா கூச்சப்படுறதுக்கு? சரியான கேள்வி. இல்லடா லபலபான்னு பேசிட்டே இருப்பா என் தங்கச்சி. அவளுக்கே ஒரு மாதிரி பயமா வருதான். எதுவும் பயமா வருதா? புதுசா இருக்குல்ல? எனக்கும் புதுசா தான் இருக்கு. அதுவும் உன் தங்கச்சி சொல்றா பத்தியா, அதான் ரொம்ப புதுசா இருக்கு. இத மித்ரா சொன்னா கூட ஓகே தான். அப்புறம் மச்சான் 2 மச்சானுங்களாம் எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்கோங்க. ஏன் கல்யாணம் ஆயிட்டா சிரிக்க முடியாதுல்ல? அப்ப நீ சந்தோஷமா இல்ல. எனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டி கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும்லடா. என் பொண்டாட்டிக்கு ஏன் சந்தோஷம் தான், அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும்ல. இந்த கணவனை கண்கண்ட தெய்வம். இப்ப என் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிட்டு இருந்தாலும் யாரு உன் பொண்டாட்டி கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சா? இல்லடா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கிணத்துல இருந்து தண்ணியே இறைச்சிட்டு இருந்தாலும் குல்ஃபின்னு நான் ஒரு வார்த்தை கூப்பிட்டா வாளி அங்கேயே தொபக்கடின்னு போட்டுட்டு ஓடி வந்துருவான் உன் பொண்டாட்டி. ஆமாண்டா நம்பலையா? ஏண்டா உனக்கே அசிங்கமா இல்ல? சரி விடு. ஏண்டி இந்த சாம்க்கு வேற அழகான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? ஏன் என் அண்ணனை பார்த்தா அழகா தெரியலையா? ஏன் அவர் கல்யாணம் ஆனவர் அங்கிள். என்னடி ஏன் அண்ணன் அங்கிளா உனக்கு? இல்ல கல்யாணம் ஆயிட்டாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கிள் தானே. உங்க அண்ணன் மட்டுமே இந்த சாம சுத்தி வந்துட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகாத 4-5 பசங்களை ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கலாம்ல. ஏன் பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி ஒரு லவ் செட் ஆகி. இங்க பாரு ஒண்ணுமே இல்ல. எப்ப பாரு உன் ஆளு கூட உன் அண்ணனே சுத்திட்டு கிடக்காரு. சாம்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க சொல்றியா? வெக்கமா இல்லையாடி உனக்கு? இந்த மண்டபத்துக்குள்ள 4-5 தடவை சுத்தி வந்துட்டேன். சைட் அடிக்கிறதுக்கு கூட ஒருத்தனும் ஒத்தா இல்லடி. 5 சாம்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. காலையில கூட ஒரு அண்ணா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் வந்து பாத்துட்டு போனாங்களே, நான் பாக்கலையே. உன் ஆளுக்கு உன் அண்ணனை தவிர வேற ஃப்ரெண்ட்ஸ் உண்டா? 2 பேரும் காலேஜ் ஸ்கூல்னு ஒன்னா தான் படிச்சாங்க. அண்ணனோட ஃப்ரெண்டு சாமுக்கு ஃப்ரெண்டா இருப்பான், சாமோட ஃப்ரெண்டு அண்ணனுக்கு ஃப்ரெண்டா இருப்பான். அவங்க எல்லாம் கிட்ட பேசுவாங்களா? முன்னமே பேசுவாங்க. சாம் எதுவும் சொல்ல மாட்டாரா? இல்ல. அண்ணனுக்கு சாம்க்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா நல்ல டைப்பா தான் இருப்பாங்க.
சாமிய பார்த்தெல்லாம் எனக்கு பிடிச்சதுக்கு பிறகு அண்ணன் கிட்ட தான் போய் சொன்னான். சாம் என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன். எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஓ அப்படி, யாரையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையாண்டி. இப்போ ஒருத்தி அஞ்சு சாரி வாங்குறதுக்கு இசை வெளியே வர சொல்லுவீங்களா? கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. பயமா இருக்குடி, யாரும் ஒண்ணும் முழுங்க மாட்டாங்க, போயிட்டு வாங்க. பொண்ணை கூப்பிடுங்க. ஏன் மச்சான், கல்யாணம் வந்தாலே எவ்வளவு தைரியமான பொண்ணுங்களும் அமைதியா இருவாங்களோ? அத நீ வாழ்கிட்ட தான் கேட்கணும். இல்லடா, முன்ன உன் தங்கச்சி பேசின விஷயத்தெல்லாம் இப்ப யோசிச்சு பாக்குறேன். சார், நம்ம கல்யாணத்துக்கு பல்லு தெரிய மாதிரி தான் சிரிக்கணும், உம்முனா மூஞ்சி கணக்கா நிக்க கூடாது, அது பிறகு ஆல்பம் வரும்போது நல்லா இருக்காது. இப்ப நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். இன்செக்ட் கண்டிப்பா சிரிச்சுட்டு தான் வருவாங்க, நீங்க வேணா பாருங்க ப்ரோ. ஏன்னா தைரியசாலி. இதோ வரா பாரு உன் தங்கச்சி. ஆஹா, என் பொண்டாட்டி வாயிலிருந்து என்னமா சிரிப்பு உதிர்த்து பாரு. அன்பே உன் பெயரை படகின்றேன், அதை சொல்லித்தானே கரையை சேர்க்கிறேன். உன் கொலுசின் ஓசை கேட்க தங்க மணிகள் கோர்த்தேன், அதில் 2 குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன். உன்னை தீவு போல காத்து நிற்க கடலாக மாறுவேன். இந்த புடவை மாத்திட்டு வாமா. குரு அங்கிள், என்னடா? மித்ரா ஆண்டி சிரிக்கவே மாட்டாங்களா? ஆ சிரிப்பாளே. யாரா? மித்ரா. ஆ நல்ல சிரிப்பாளே. ஓ, டாக்டர் தங்கச்சி நல்ல சிரிப்பா. டேய், அந்த பொண்ணு சிரிச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லடா. நீ என்னடானா நல்லா சிரிப்பாங்கற பாரு, குழந்தை கூட நோட் பண்ணிருக்க. அது ஸ்னேகா ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தா, அவளுக்கு நடந்த கொடுமைக்கு தான் தான் காரணம்னு தன்னையே குற்றவாளியாக்கி கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தா ப்ரோ. அதான், மத்தபடி ஜாலி டைப் தான். பாக்குறோம்டா, பாக்குறோம். மயூ, அவ நல்லா சிரிச்சு பேசுற பொண்ணுதான். ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்கால. ஐயே, ஆனா சிரிக்க மாட்டேங்கறாங்களே. சிரிக்க வச்சிருவோம். ஏன் மச்சான், அவசரப்பட்டு முன்னமே கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இப்ப நம்ம 3 பேருக்கும் ஒரே டைம்ல கல்யாணத்தை எடுத்திருப்பாவ இல்ல? மச்சான், சிலதெல்லாம் முன்னமே நடந்ததுக்கு சில பல காரணங்கள் இருக்கும். இப்ப பாரு, உன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை எல்லாம் எனக்கு இருக்கு. என்ன கடமைடா? ஒரு ஃப்ரெண்டா என் கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ என்னென்ன கடமையை செஞ்சியோ அந்த கடமையெல்லாம் வட்டியும் முதலமா நான் செய்யணும்ல. அதை நினைச்சுதான் கடவுள் முன்னமே ரோடு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ எனக்காக செஞ்சதை விட நான் உனக்காக ஸ்பெஷலா பண்றேன் பாரு மச்சான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பியூட்டி பார்லர்ல இருந்து வந்திருந்தாங்க, இல்ல எங்க போயிட்டாங்க? கூப்பிட்டுட்டேன்டி. அவங்க ஓ ரூமுக்கு வரதுக்கு பதிலா மித்ரா ரூமுக்கு போயிட்டாங்க போலாம். 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா பொண்ணு ரூம் மாறி போயிட்டாங்க போலாம். என்ன மயூ? ஐயோ மயூ, நீ வேற. இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்தாலே பக்குன்னு இருக்க. லூசன், நீ நான் எல்லாம் கொடுத்து வச்சவங்க. 2 வீட்டு சைடா நமக்கு தெரிஞ்சவங்க, பழக்கப்பட்டவங்க. அன்பு மனசுல நான் வந்த உடனே எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா நீ எல்லாம் வருஷ கணக்கா லவ் பண்ணி சாம் கூட போகாத இடமே இல்ல. இருந்து இப்படி பயந்து போய் நிக்கிறியே? பொடி, உன் கல்யாண ஆல்பத்துல பார்த்தேன் நீ எப்படி உருன்னு நிக்கிறேன்னு. சரிடி, உன்னை ரெடி பண்றதுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கௌதம் சார் கால் பண்ணியிருந்தாரு. வெளியே தான் நிக்கிறாரு போல, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஏன் சார் எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிடலையா? இல்ல கௌதம், எல்லாரையும் கூப்பிடல. சாம் சார் கல்யாணத்துக்கு ஆபீஸ்க்கே லீவுன்னு நினைக்கிறேன். இப்ப நிச்சயதார்த்தம் அவசரமா நடக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. நான் கூட 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். சார், அட என்ன ஸ்னேகா இங்க ஒத்தையில வந்து நிக்கிறேன்? இல்லக்கா, மித்ராவை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா, இப்பதான் வெளியே வந்தேன். அப்படியா? இசையை ரெடி பண்றதுக்கு வந்தாங்களா, அதான் நானும் வெளியே வந்துட்டேன். ஏன் ஸ்னேகா? அட இனியா மேம். வாங்க கௌதம், வாங்க காசு, இப்பதான் வரீங்களா? ஆமா மேம், இப்பதான் வரோம். பெர்மிஷன் போட்டுட்டு வந்தீங்களா? ஆமா மேம். இவதான் மயுவா? ஆமா சார், இவதான் எங்க பொண்ணு. ஒரு நாள் ஆபீஸ் கூட்டிட்டு வரலாம் இல்ல மேம்? எல்லாருக்கும் தெரியும்ல. சாட்டர்டே என்னைக்காவது ஒர்க் கம்மியா இருக்கும்போது கூட்டிட்டு வரோம். சரிங்க மேம். என் காசி சார், ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கே பெரிய மனசு வேணும்ல? ஆமா. என் பாஞ்சு, இந்த பொண்ணு யாரு? இவங்க மித்ரா இருக்காங்கல்ல, டாக்டர். அதான் இனி அண்ணனோட ஒய்ஃபா. தெரியும். அவர் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. அதாவது சாம் சாரோட தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட தங்கச்சி. எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதானே. எனக்கு முன்னமே இந்த பொண்ணு தெரியும். யோ, உனக்கு ஒரு பொண்ணு தெரியலன்னா தான் அதிசயம். இல்ல சார், அன்னைக்கு ஏஞ்சல் மேம பாக்குறதுக்கு விஆர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு பார்த்தேன் இவங்கள. கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருக்காங்களாம். அது சரி. ஏங்கா, கம்பெனில சிஓவா இருக்கீங்க. உங்க கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் உங்களை பார்க்கும்போது அவ்வளவு மரியாதையா பேசுறாங்க. ஆனா வீட்டுல உங்களை பார்க்கும்போது எந்த பந்தாவும் இல்லாம இருக்கீங்க. பந்தாவா? ஸ்னேகா, ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அத நான் ப்ராப்பரா செய்யணும்னா ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டுக்குள்ள தான் இருக்கணும்.
ஆனா இது வீடு. அன்பு எப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க, ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, வீட்டுல இருக்கவங்க கிட்ட கோவத்தை காமிக்க கூடாது. அதனால எங்களுக்கு வீடு வேற, கம்பெனி வேற. ஆமா, நீ மித்ராக்கு ஃப்ரெண்டு, ஆனா இப்ப என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட மாதிரி எனக்கு இருக்கு. ஆமாக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மைவும் உங்க கூட தானே எப்பவும் இருக்கா. மை கூட அப்பப்ப ஏதாவது பேசும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்காதான். அது சரி. அம்மா, என்ன மயு? செஸ்ட்ரம் போனோம். சரிடா. ஸ்னேகா, அஞ்சு நிக்கிறா பாரு, அவ கம்பெனி கொடுப்பா, அவ கூட பேசிட்டு நில்ல. சரிக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். காசி சார், உங்க ஒய்ஃபை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. சாம்சங் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன். அப்படியே உங்க குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க. இன்னைக்கே கூட்டிட்டு வந்திருப்பேன் அஞ்சு. பெர்மிஷன் போட்டுட்டுலாம் வந்திருக்கோம், அதான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன். ஸ்னேகா, என்னண்ணே நீங்க இந்த பக்கம்? ஸ்னோ காரணம் பாக்குறதுக்காக வந்தேன், இங்க பார்த்தா நீ தனியா நிக்கிற. இப்பதானே நான் வெளியே வந்தேன். இவ்வளவு நேரம் மைவும் இனியாக்காவும் என் கூட தான் பேசிட்டு நின்னாங்க. சோனா என்னண்ணே? நீ தேடி வந்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்ப. அன்னைக்கு என்கிட்ட பொறுமையாருன்னு நீங்க சொன்னீங்க, அப்போ எனக்கு காரணம் புரியல. இப்பதானே புரிஞ்சுதேன். நான் என் குழந்தைய தேடி வந்தேன். இந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணா? பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணே. என் பொண்ணு மயு அப்பா இல்லாம அம்மா என் கூட மட்டும் இருக்கிறத விட இனியாக்கா கூட அன்பு அண்ணா கூட இருக்கிறதா அவளுக்கு நல்லது. எனக்கு தெரியும் ஸ்னேகா, ஒரு தடவை அப்பா அம்மா இல்லாம உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சி தப்பான ஒருத்தனை சூஸ் பண்ணி 5 வருஷம் பைத்தியமா இருந்துட்டேன். இப்போ உனக்கு எல்லா விஷயத்திலயும் யோசிக்கிறதுக்கு பொறுமையும் பக்குவமும் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான் மொழி பத்தின உண்மை உனக்கு தெரிஞ்சாலும் பொறுமையா இருந்துதான் டீல் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த பொறுமையிலேயே அன்பினியாவை பத்தி நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட மயு உன் குழந்தைங்கிற விஷயத்த நான் சொல்லல. நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தேன் அண்ணே. மயு என்கிட்ட வளர்ந்தா அவளுக்கு அம்மா பாசம் மட்டும் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட்க்கு முதல் லெட்டர் என் பொண்ணுக்கு இனிஷியலா வேண்டாம். அவ இங்க இருக்கிறதா அவளுக்கு அவளோட எதிர்காலத்துக்கு நல்லது. இனி அக்காக்கு அன்பு அண்ணாக்க வேற குழந்தைய பிறந்தாலும் என் குழந்தைய விட்டுற மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. இது உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். அப்புறம் அண்ணே, இதை பத்தி குருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் மித்ரா கிட்ட கூட நான் இதை பத்தி வாயே திறக்கலாம். எப்படியும் அவ கேப்பா, அப்ப நான் ஏதாவது சமாளிச்சிடுறேன். மயு என் குழந்தைங்கிற விஷயத்த நீங்களும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அது தெரிஞ்ச அன்புனாக்கா இனியாக்காக்க கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கும். அதனால அவ என் குழந்தைங்கிற விஷயம் தெரியாமலே இருக்கட்டும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு நான் குரு கிட்டையும் சொல்லிடுறேன். சரிமா. அப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதை நான் ஹாஸ்டலுக்கே போயிருவேன் அண்ணே, சென்னைக்கு. இல்ல ஸ்னேகா, உனக்கு இங்கே நான் ஒரு வேலை ரெடி பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறது வரைக்கும் நீ இங்கேருந்து எங்கேயும் கிளம்ப வேண்டாம். இல்ல அண்ணே. நீ என்ன அண்ணனா நினைச்சேன்னா என் பேச்சுக்கு மரியாதை கொடு. சரி, 2 பேரும் ரெடியா இருப்பாங்க. போலாம் அண்ணே, வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாம் ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிங்க சாமி. படிக்கலாம்ல? நீங்க ஆரம்பிங்க சாமி. தெய்வ திருவாளர்கள் தங்கேன் ரோசம்மாள் அவர்களின் மகன்வழி பேரனும், தெய்வ திருவாளர்கள் ஸ்டெல்லஸ் சரோஜா அவர்களின் மகள்வழி பேரனும், திரு அரசு திருமதி அருவி அவர்களின் புதல்வனுமாகிய திரு நிறைச்செல்வன் ஏ சாமுக்கும், தெய்வ திருவாளர்கள் ராஜேன் சுந்தரி அவர்களின் மகன்வழி பேத்தியும், திரு வேதாச்சலம் திருமதி ரமணி அவர்களின் மகள்வழி பேத்தியுமான திரு விக்னேஷ் திருமதி தமிழ் அவர்களின் புதல்வியுமான திரு நிறைச்செல்வி பி இசை என்கின்ற கன்னிகைக்கும் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாதி புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். ஏய், என்ன அதுக்குள்ள வைக்கப்பட்டா எப்படி? நீ பேசுறது எங்களுக்கும் கேக்குது. முடிஞ்சதுக்கு பிறகு ஆளை தனியா கூட்டிட்டு போய் கொஞ்சம். அத்துடன் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நிகழும் 1/2/01 ஆண்டு விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய வளர்பிறை சுப தினத்தன்று இரு வீட்டு பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் என்ன சாமி, மாலையை மாத்தி தட்டை மாத்திக்கலாம்ல? ஆமா, மாத்திக்கலாம். என்னைய பாத்துட்டு நிக்கிற? நான் பேசுறது உனக்கு கேக்குதோ என்னமோ, என் பின்னாடி நிக்கிறவளுக்கு கேக்குது. தெரிஞ்சாலும் வாயை மூடிட்டு நிக்கிறியா பாத்தியா? உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே, உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே, காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், கண்ணீரை நான் துடைப்பேன் என்
டேய் போதண்டா, அசிங்கப்படுத்தாத என்ன. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். உங்க பொண்ணை நாங்க எங்க மகளா பாத்துக்கிறோம். என்ன சாம், உங்க அப்பா இசைய மகளா பாத்துக்கிறதா சொல்றாரு? திருந்திருப்பாரா இருக்கும். இனிமே மருமகளை மகளா பார்த்துதானே ஆகணும். இருந்தாலும் என் அம்மா உங்க அப்பா மகளா பாத்துக்கிறதா சொன்னாரு பாத்தியா? என் ஹார்ட்ட டச் பண்ணிட்டாருடா. அந்த ஆள் உன் ஹார்ட்ட டச் பண்ணி என்னடா ஆக போகுது? நோ யூஸ். எரும வாய மூடுறான். படிக்க ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிங்க சாமி. குருவதா, சொல்லு வித்யா. நிச்சயதார்த்த சந்தோஷத்துல எனக்கு ட்ரீட்ட மறந்துடாதுங்க. என்கேஜ்மெண்ட் முடிச்சதும் உனக்கு என்ன வேணும்னு கேளு. எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் எது வேணாலும் வாங்கி தரேன். அப்புறம் பேச்சு மாறாதுல? மாறாதுப்பா, மாறாது. என்ன மேடம், கொஞ்சம் சிரிச்சா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. சும்மா இரு குரு. தெய்வ திருவாளர்கள் அருளப்பன் பத்மினி அவர்களின் மகன் வழி பேரனும், தெய்வ திருவாளர்கள் முத்துநாயகம் முத்தம்மாள் அவர்களின் மகள் வழி பேரனும், திரு சண்முகமூர்த்தி திருமதி மகேஸ்வரி அவர்களின் புதல்வனுமான திருநிறை செல்வன் எஸ் குருநாத்துக்கும், தெய்வ திரு சுவாமிநாதன் திருமதி வடிவு அவர்களின் மகன் வழி பேத்தியும், தெய்வ திருவாளர்கள் நாச்சியப்பன் அஞ்சலியம்மாள் அவர்களின் மகள் வழி பேத்தியும், திரு கனகராஜ் திருமதி கௌரி அவர்களின் புதல்வியுமான திருநிறை செல்வி கே மித்ரா என்கிற கன்னிகைக்கும் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறோம். அத்துடன் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நிகழும் 1/2/01 ஆண்டு விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய வளர்பிறை சுப தினத்தன்று இரு வீட்டு பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தட்ட மாத்திக்கோங்க. மழலை மாசம் போதுமே, தரையினில் வானம் போதுமே, ஒரு கனவே உன்னை பிரிந்தால் உயிர் மனத்தாற்று போகுமே, நீதானே பூஞ்சாடி, நானே சாரப்பாதி. சாம், என்னடா? அதான் 2 வீட்லயும் தட்டு மாத்திட்டாங்க எல்லாம். நீங்க 2 பேரும் இனிமே மேல போங்க. நீங்க ரிங் மாத்தினதுக்கு பிறகுதான் குரு மித்ரா கையிலயும் மித்ரா குரு கையிலயும் மோதிரம் போடுவாங்க. சரிடா. சாம், சொல்லுங்க ஷெரீன். சாரி, உங்ககிட்ட ஒழுங்கா பேசவே முடியல. பரவாயில்ல, நீங்க தானே இன்னைக்கு ஹீரோ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஆமா. சரி சரி. சரி, நீங்க மேல போங்க. இனிமே உங்க ஆழ்க்கையில மோதிரம் போடனாலாம். என்னடி? இல்ல, உன் மனசுல சாம் கொஞ்சம் கூட இல்லையா? இச்சி வாய கல்வடி. என் மனசுல இது வரைக்கும் எந்த ஆம்பளைங்களுக்கு எந்த இடமும் நான் கொடுக்கல. அப்படி யாராவது உள்ள வந்தாங்கன்னா ஆளா உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். போதுமா? நெஞ்சை பூ போல் கொய்தவளே. ஏன்டா என்னைய கண்ணெடுக்காம பாத்துட்டே இருக்க? ஏன்னா உன் கண்ணு என்ன என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. என்னை ஏதோ செய்தவளே. எல்லாரும் நம்மள தானே பாத்துட்டே இருக்காங்க. ஏண்டி, அதுக்கு நான் அவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் என் பொண்டாட்டியை நான் பார்க்கணுமா? ஓய், இங்க யாரும் அவங்க பொண்டாட்டியை பாக்குறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கல. அதனால என்னாலே வாங்க முடியாது. நீ இப்படி பாத்துட்டே நிக்கும் போது என்னையும் தானே ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஆமா, லவ் பண்ணும்போது இவங்கள யாரும் எதுவும் நினைக்கல. என் கூட வெளியே வரும்போதும் இவங்கள யாரும் எதுவும் நினைக்கல. இப்ப நான் உன்னை பாக்குறதுலதான் புதுசா நினைக்கிறாங்க பாத்தியா? இருந்தாலும் ரொம்ப மோசம் தானே. அப்படியா? சாம், தாத்தா, என்னப்பா, மோதிரத்தை போட்டுதான் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். போட்டுலாமா? தாத்தா, கேள்வியா கேக்குறீங்க? அவன் எப்படான்னு காத்துட்டுலாம் இருக்கான். உன்னை குழிக்குள்ள தள்ளி போடுறதுக்கு உன் ஃப்ரெண்டு மட்டுமே போதும். அது என்னமோ சரிதான் தாத்தா. சரிப்பா, மோதிரத்தை எடுத்து போட்டு விடு. என்ன? சிரிச்சாதான் போட்டு விடுவேன். எல்லாரும் என்னையதான் பாத்துட்டே இருக்காவ. வீட்டுல போய் சுத்தி போட்டுக்கலாம். இங்க பாரு, நீ சிரிக்கிறது வரைக்கும் மோதிரத்தை கையில போட்டு விட மாட்டேன். போதுமா? என் செல்லத்துக்கு என்ன அவசரம்? உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேய் மச்சான், நீ ஒன்னும் வருத்தப்படாத. உன் தங்கச்சிய உள்ள கையில வச்சு தாங்குறேன். இப்ப நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்க. இப்பவே தாங்குன்னு தாங்க ஆரம்பிக்கிறேன். போதுமா? மச்சான், நான் அதுக்கு சந்தோஷப்படல. பிறவு
இல்ல மச்சான், உன் கல்யாணம் வேற ரொம்ப ஃபாஸ்டா நெருங்கிட்டு வருதுல, அதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் விளங்காதவனே, உன் வாயில எல்லாம் நல்ல வார்த்தை வராதா? மவனை, ரொம்ப பேசி எதனா நடக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ காரணமா இல்லடா, வேற யார் காரணமாவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோ, மவன உன்னதான் வந்து கும்மி அடிப்பேன். அண்ணே எல்லாரும் கேமரா பாருங்களேன். சொன்னது ஞாபகம் இருக்கலாம்? எல்லாம் ஞாபகம் இருக்கு. சரிடா, 2-3 போட்டோஸ் எடுத்ததும் குருமித்ரா மோதிரம் மாத்திப்பாங்க. அது பிறகு வெளியே கூட்டிட்டு போய் போட்டோஸ் எடுக்கிறதா தான் சொல்லியிருக்காரு. சரிடா. கொஞ்சம் தள்ளி வாங்கலாம், க்ளோஸா வாங்க. ஸ்மைல். இசை வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஏண்டி வருஷக்கணக்கா காதலிச்சு கை பிடிச்சிருக்க, உருன்னு நிக்கிறேன். இங்க பாரு, நாளைக்கு ஒரு நாள் நீயே இப்படி ஒரு நிலைமையில நிப்ப, அப்ப நான் வச்சு செஞ்சிருவேன், ஓடி போயிரு. இருந்தாலும் இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலாமா? போடி. அண்ணே மாலை கழட்டிக்கோங்க. எங்க வந்துடா இவனை பிடிச்ச? ஏண்டி? சிரிக்கிறதுக்கு கூட எனக்கு சொல்லி கொடுக்குறான்டா. இவன் எனக்கு சிரிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தே எனக்கு சிரிப்பு மறந்து போச்சேன். ஆக அம்மாடி அம்மா, நீங்க சிரிக்காததுக்கு காரணம் கேமராமேன் உங்களுக்கு சிரிப்பு சொல்லி கொடுத்தது தானே? இவனை எங்க இருந்து பிடிச்சான்னு சொல்லிடு. தயவு செஞ்சு நம்ம கல்யாணத்துக்கு இவனை கூப்பிடாத. அப்போ இந்த பையனை தான் கூப்பிடுவேன். உன்கிட்ட போய் சொன்ன பாத்தியா? அக்கா நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்க. போதும் பாயிடு. போன்ல அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு செல்ஃபி எடுக்கணும்னா மட்டும் நல்ல போட்டோஸ் எடுப்பாங்க. போஸ் கொடுக்க வேண்டிய டைம்ல உருன்னு நிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஆல்பத்துல நான் இல்ல, ஆல்பத்துல நீ நல்லா இல்ல, நீங்க ஆல்பம் போட்டதே சரியில்லை, நம்ம கிட்ட சண்டைக்கு வர வேண்டியது. டேய், எனக்கு என்னமோ அவன் நம்மள கழுவி ஊத்துற மாதிரியே தோணுதுடா. நம்மள இல்ல செல்லக்குட்டி, ஒன்னதான். கொஞ்சம் சிரிச்சுதான் தொலையாண்டி. நம்மள பாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கண்ணை எல்லாம் மூட சொல்ல. அட்டிங்க. நீ என்னடானா இந்த பக்கம் உருன்னு நிக்கிற, இம்சை என்னடானா அந்த பக்கம் உருன்னு நிக்குது, இம்சையாச்சும் அப்பப்ப சிரிக்குது, நீ ஏன் இப்ப உருன்னு நிக்கிற? இந்த ஊரே எனக்கு புதுசு, எல்லாரும் என்ன புதுசா பாக்குற மாதிரியே இருக்க. அது சரி. குரு, வாங்க மித்ரன், ரிங் எடுத்து அவ கையில போட்டு விடுங்க. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஏண்டி அப்படி என்னதான் யோசிக்கிறேன்? என்னமோ பிடிக்காதவன் பக்கத்துல நிக்கிற மாதிரி. அப்பா இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கோம்ல. ரொம்ப மிஸ் பண்றியா? ரொம்ப. இந்த நாள் அப்பாவை நான் இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை குரு. நம்ம கல்யாணத்து அன்னைக்கு இன்னும் அதிகமாவே அவர் ஞாபகம் உனக்கு வரும். ஆனா மித்ரா, நீ உன் அப்பா கிட்ட இருந்து எப்படி எல்லாம் பாசத்தை எதிர்பார்த்தியோ அந்த பாசத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். அது இது நல்லா நினைச்சு எதுக்கும் கவலைப்படாத. இவ்வளவு நேரம் தான் அவரை நினைச்சு சந்தோஷமே இல்லாம உருன்னு இருந்த. நீ வருத்தமா இருந்தா உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? அப்போ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருந்தாதான் அவரை சந்தோஷப்படுவாரு. சரி குரு. சரி, போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வெளியே கூப்பிட்டுருக்காங்க, போமா? ப்ரோ இசை நமக்காக தான் வெயிட்டிங். போலாம். இவன் என்ன எதுக்குடா பார்த்து ஒரு மாதிரி முணுமுணுக்குறான்? அப்புறம் கல்யாண டைம்ல பொண்ணுங்க எல்லாம் அதிகமா சிரிக்கிறது கிடையாது. ஆனா அவங்க வேலை என்ன, எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டிசைன் பண்றதான். சிரிச்சிட்டு நின்னாதான் ஆல்பம் நல்லா வரும். இதே என் பக்கத்துல நிக்கிறா எல்லாம் பல்லு தெரிய மாதிரி சிரிக்கணும். எங்க சிரிச்சு காமி பாக்கலாம். இப்படி என்கிட்ட 1008 கேள்வி கேட்டவான். இன்னைக்கு நிக்கிறத பாரு. அசிங்கமா இல்லையாடி உனக்கு? போடா. இப்படியே நில்லு. நாளைக்கு என் பொண்ணு வந்து என்கிட்ட கேள்வி கேப்பா, என்னப்பா உங்களை கொஞ்சம் கூட பிடிக்காத இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேப்பா. அன்னைக்கு சொல்றேன்டி பதில். டேய், என்னடா சொல்ற? ஆமா. சரி, இப்ப என்ன, சிரிக்க தானே செய்யணும். சிரிச்சு தொலைக்கிறேன். அட பரவாயில்லையே. அப்படி என்ன சொல்லிருப்பாரு இந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சுட்டு? டேய், இனியாவது நம்ம பாப்பா எதுனா கேட்டா புகழ்றேன் போதுமா? அண்ணே அவங்களையும் போட்டோஸ் எடுத்துட்டு வரேன். அடுத்து சொல்லி தந்தேன்லாம், அப்படியே ஒரு வாட்டி நடந்து பாருங்க. அப்புறம் செல்லாம் நடந்து பாப்போமா? டேய், என்கேஜ்மெண்ட்டுக்கே இவ்ளோ கொடுமைப்படுத்துறானுங்கண்ணா. கல்யாணம், ப்ரீ வெட்டிங் ஷூட் இதுக்கெல்லாம் விட்டு வைக்க மாட்டானுங்க போல இருக்கேன். ஐயோ, இனி இந்த ஆளுக்கு வேற புதுசா போஸ் கொடுக்கணுமா? பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். தலையணி என்பதெல்லாம்